ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி இட்லி. ஸோ டேஸ்டி, ஸோ க்ரன்ச்சி, நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் வச்ச இட்லி, மீந்து போன இட்லி இருந்தால் ஒரு 4 எடுத்துக்கோங்க. இப்போ காலையில் வச்சதுன்னா இதை சாயந்தரம் செய்யலாம். நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த சைஸில் எல்லா இட்லி துண்டுகளையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 4 இட்லி மட்டும் எடுத்திருக்கேன். பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு, இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், சிறிதளவு மஞ்சள் பொடி, காரம், உப்பு, கரம் மசாலா பொடிலாம் உங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சா சேர்த்துக்கோங்க. சிறிதளவு உப்பு, 1 ஸ்பூன் காய்ச்சின எண்ணெய் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அது மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் உங்கள் கைகளால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து திரும்ப கலந்துக்கோங்க. தீந்து போன இட்லியில் எப்போதுமே நம்ம இருந்துட்டு உப்புமா தான் செஞ்சு தருவோம். இந்த மாதிரி சில்லி இட்லி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா தீந்துடும் சீக்கிரம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கரெக்டான பதத்துக்கு இருக்குது. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்தாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க இட்லியெல்லாம் சேர்த்து மெதுவாக கிளறுங்க. ரொம்ப வேகமாக கிளறுனீங்க அப்படின்னா ரொம்ப உதிரியாக வந்துடும். மசாலாலாம் எல்லா இட்லியும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. ஒரு வானல் எடுத்துக்கோங்க. வானலில் இந்த இட்லியை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிற நேரம் அந்த மசாலா கலந்த இட்லி ரெஸ்ட்டில் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் கலந்து வச்ச மசாலா இட்லியை இதில் சேர்த்துடுங்க. எண்ணெய் சூடாகாமல் இட்லியை சேர்த்திங்க அப்படின்னா இட்லியிலலாம் நிறைய எண்ணெய் கோத்துக்கும். அதனால் எண்ணெய் எந்த அளவுக்கு சூடாகணுமோ அந்த அளவுக்கு சூடானதுக்கப்புறம் இட்லியை சேர்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி விட்டு பொரிச்சு எடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லியெல்லாம் எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான சில்லி இட்லி ரெடிங்க. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.